வருஷம் அப்படி போட இல்லை செந்துரன். அப்படி என்னவோ கதைக்கிறேன், எனக்கு உண்மைக்குமே அது எனக்கு தெரியல. நான் வீடியோக்கு போய் தான் நானே பார்க்க போறேன். இப்படி தேங்க நாங்க இங்க நல்லா இருக்கு. எனக்குன்னா இந்த பிஸ்கட் சாப்பிட்டதான் இப்ப காணாம இருக்கு. செந்தூரன் சொல்றாரு எல்லாம் தெரியல. நல்லா உண்மையான அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மா. நான் அம்மா மறந்து போட அம்மாண்டவன என்னடா என் பேரை சொல்றா வாக்குமண்டேன்னு வித்தியாசமாக நான் இன்னைக்கு ஜேசிலி என்ற பேரை விட்டுட்டு உங்கள்கிட்ட அம்மா. உண்மை எங்கட அம்மா நான் ஒரு விதத்துல நாங்கண்டே கண்டிப்பா அங்க நிக்கிறோம். பாத்தீங்கன்னா அங்க நிக்கிறோம் உங்களுடைய வீட்டுல. அதாவது எங்களோட வீட்டை வந்து எங்களோட அத்தை நிக்கிறா. அன்னைக்கு அத்தையை கொண்டுதான் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஏன்னா இந்த அத்தைக்கு பெரிய பிரச்சனையில போய் கடைசியா இங்க போய் நிக்க போறோமோ தெரியாது. இப்ப நாங்க நின்று எடுப்போம் என்னது எடுக்கிறோம். அவ நாங்கண்டேக்கு என்ன சொல்றேன், ஒரு தரமே செய்யாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். என்னத்த அப்படி நீங்க சொல்லல, என்ன நீங்க சொல்லுங்க, ஒரு தரமே செய்யாத எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் செஞ்சிருப்பின வரி எங்கண்ட குடும்பத்துல செய்யாட்டி மாட்டேன். சரிங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர்ஸும் அப்படி போட இல்ல செஞ்சு. அப்படி என்னவோ கதைக்கிறேன், எனக்கு உண்மைக்குமே அது எனக்கு தெரியல. நான் வீடியோக்கு போய் தான் நானே பார்க்க போறேன். ஏன்னா அத்தை எனக்கு சொல்லாம எழுத்து கொண்டு வந்துட்டேன். அங்கால பக்கம் அத்தையும் கூட்டி கொண்டு போயிடலாம். அதே போல செந்திரனும் இப்ப வந்தவர். செந்திரன் அப்ப என்ன நீங்க போன வேலையால் அளவுகள் எல்லாம் எடுத்தாச்சோ? கிரில் எல்லாமே அளவெடுத்து கொண்டு வீட்டையும் வந்தோடனே அப்படியே போன தந்துட்டீங்க வீடியோ எடுங்கோ. அதான் இப்ப வேலை அப்ப எல்லாமே எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி வெள்ளனையும் ஒரு வேலை வந்தது இல்லை, அதையும் பார்த்து என்ன மாதிரி செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களோ பாருங்க. அதுதானே நிறைய வேலையெல்லாம் வந்துருக்கிறவா. பட் இன்னைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான வீடியோனா பதிவு செய்ய போறோம். நீங்க அப்ப எல்லாருமே பாருங்க. என்ன செய்தா அப்ப நாங்க வீடியோக்குள்ள போவோமா எல்லாத்தையும் நாங்க சொல்ல போறீங்களோ? இல்ல இல்ல பாக்குற உறவுகள் இப்போது கொஞ்சம் சப்போர்ட் குறைஞ்சு கொண்டு போகுதா கொஞ்சம், அதனால என்ன குழந்தை நிறுத்தி இருக்கிறேன். அதுக்காண்டி நான் வந்த உடனே சப்போர்ட் கூடுறதுன்னு இல்லை, நீங்கள் தர சப்போர்ட் நீங்கள் தர ஆதரவால தான் இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை போல மேலும் மேலும் இவர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்களா இவர்களும் வளர்ந்து உங்களோட நீடிச்சு பயணம் செய்து போட்டுக்கொண்டு. உண்மைக்குமே சப்போர்ட் கூடுறபடியே எனக்கு வீடியோ போடுறதே வருது. கண்டிப்பா என்ன பாக்குற உறவுகளை பொறுத்தவரைக்கும் தான் நான் வீடியோ போடுறது சந்தோஷமா இருந்தது. எனக்கு என்ன பாக்குற உறவுகள் இருக்குன்னா கண்டிப்பா போடணும். இப்ப உறவுகளும் களைச்சு போ என்னால சத்தியமா என்னன்னு சொல்ற ஏன் இப்படி உறவுகள் விட்டுட்டு நீண்ட மாதிரி ஆயிட்டு எனக்கு வீடியோ போட. அவர்கள் ஒரு தரம் அவர்கள் பயணம் இங்க வந்துட்டார்கள் உறவுகள். அதுதான் அதனாலதான் குறைஞ்சிருந்தது. நான் சொல்லி இருக்கிறேன். நாங்க ஊருக்கு போன உடனே எல்லாரும் பாப்பீங்க. நாங்களும் அப்ப வேலைக்கு அப்ப வீடியோக்குள்ள போவோம். நீங்க என்னென்ன செய்ய போறீங்களா நான் ஒரு பார்க்கத்தானே வேணும். நாங்கள் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோட கூட வரும். இப்ப அங்க வீடியோக்குள்ள போடலாம். சரி இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வீடியோக்குள்ள வந்துட்டோம். என்னத்த அந்த அளவு இதெல்லாம் முதல்ல நாங்க ஒரு இடம் இல்லைங்கள விட்ட என்னத்த. ஆனா பார்த்தாலே தெரியும், சும்மா தான் 2 பேரும் வந்து நிக்கிறோம். ஒன்றையும் காணையிலே ஒரு ஆள் மட்டும் நாங்கள என்ன அடிக்க போறோம். என்னத்த அதுதான். அதுவும் பாத்தீங்கன்னா அத்தை நிறைய நாளுக்கு அப்புறம் வீடியோக்கு வர என்ன அத்தை வந்தாலே கொஞ்சம் கலகலப்பு தானே. அது வீட்டையும் இப்படித்தானே, அத்தை நாட்டிலையும் இப்படித்தான் வீட்டிலையும் இப்படித்தான் சொல்ற கடையில சிரிக்க வலிக்கிறோம். அதை சிரிக்காங்க சிரிப்பா சொல்லதான் சிரிக்கானமான சிரிப்பா. உண்மைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட கதைக்கிற நிறைய பேர் சொல்லினா நாங்கள் உங்களோட அத்தையா விரும்பி பார்ப்போம் மேம். என்ன உங்களோட அத்தைன்னு சிரிப்பு விருப்பமா தாங்க கவலையா இருந்தாலும் மேம் அவன் சிரிப்பு வந்தாலும் தாங்க வந்துருக்கலாமா வேணாண்டு தெரியும். சந்தோஷம் ஏன்னு சொன்னா அது துக்கமா இருந்தாலும் ஒரு கொஞ்சத்தை தான், என்னவா இருந்தாலும் எப்போதுமே மனசட்ட இயல்பு வந்து நிரந்தரம் இல்லை. இருக்கும்போது கலகலப்பா உறவுகளையும் சந்தோஷப்படுத்தி பிள்ளை குட்டிகளோட அன்பா இருக்கிறதான் எனக்கு பிடிக்கும். அதுதானே உண்மைக்குமே அத்தை எந்த வித கவலையோ சரி சந்தோஷமோ சரி கொஞ்சத்துக்கு தான் கவலைனாலும் கொஞ்சத்துக்கு இருந்தாலும் பேருந்து சிரிக்க வலிக்கிட்டுருவா. அதே போல சந்தோஷமா சொல்லவே தேவையில்லை அளவுக்கு சிரிக்க ஒன்று இருப்பா. அத்தையோட கேட்க எல்லாருக்குமே அதே போல நல்ல சந்தோஷமா இருக்கு. மத்தேண்டா அத்தையோட இருந்தா அந்த கவலைன்றதே வராது, சிரிப்பு மட்டும்தான் வரும். மத்த கதையில்லாங்க கதைக்கிற உறவுகளும் அப்படித்தான் சொன்ன ஒரு அன்பான கதை சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். அதுதான் அத்தனை திடீரென வீடியோக்கு வந்ததுல என்ன செய்யறது தெரியா கிடக்குன்னு பார்த்தீங்களா அம்மாவுக்கே ஒன்று தெரியாம இருக்கு. நான் அப்ப என்ன சொல்றேன், எனக்கே நீல வந்து நிக்கிறேன்னு தெரியல. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸா
அன்னைக்கு எல்லாரும் குக்கிங் வீடியோ பாக்குறேன் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ என்ன திடீர்னு ஒரு பார்த்தேன்னு என்ன நீங்க வந்து நில்லுங்கோ நான் வந்து நிக்கிறேன் சொன்னால வரமாட்டீங்களா வந்து ஒரு வீடியோ நேரம் செல்ல வேண்டும் ஆனா இன்றைக்கு நேரம் செல்லாது ஆனா எல்லாருக்குமே முக்கியமானது இன்றைக்கு அதைத்தான் நான் செஞ்சு ஆட்டப்பேன் அது நான் இப்படி திரும்பி பார்க்கதான் காட்டேன் அதுக்கு முதல்ல என்னங்க அது உங்களுக்கு அத்தைக்காக பாத்தீங்கன்னா முக்கியமானது அத்தைக்கு அன்றாட வாழ்க்கையில சாப்பாடு முக்கியமானதான் செய்ய போறோம் எனக்கு தேவையானதான் செய்திருக்கேன் அதான் பார்த்த உடனே ஒரு சிரிப்பு வந்து அதாவது பாத்தீங்கன்னா உண்மைக்கு வேண்டியது என்ன செய்ய போறோம்டா எல்லாருக்குமே என்னன்னு சொல்றேன் நித்திரையால் ஒழும்பினாலும் சரி சில நித்திரை போகும் வரையுமே கட்டாயம் டீ குடிக்கணும் அதாவது எங்கேயாவது நடந்து போயிட்டு வந்தா இன்னொரு களைப்புழைப்புண்டாலும் ஒரு டீ குடிச்சா அதுக்கு ஒரு தென்பு அந்த தென்புக்குத்தான் என்ன மாதிரி அந்த தென்பா குடிக்கிறதுக்கு ருசியான்றதை செய்து காட்ட போறேன் அதுதான் கண்டிப்பா நாங்க இன்றைக்கு ஒரு மசாலா டீ தான் போட போறோம் அதாவது இந்த டீ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் கொழும்புல ஒரு மாமாவோட போய் நிக்க நாங்கள் எல்லாருமா போயிருக்கோம் குடிச்சோன்னா அந்த டீயாண்டே மசாலா டீயை நான் செய்யறோம் அப்போ ஜோசி நீங்க செய்து தாரீங்க நாங்க குடிக்கலாம் அதான் வச்சிருக்கேன் அத்தை ஏன்னா அத்தைக்கு தேத்தனியால ஒரு புழு அம்பிருப்பான் எனக்கு தான் தர போறாவா அது எப்படி குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன் நான் இருக்கிற ஆரோக்கியத்தை பத்தி உங்களுக்கு எவ்வளவு குடிச்சதுக்கப்புறம் சேர்ந்துடும் குடிப்பேன் தெரியாத கொஞ்சம் சந்திரனா கொஞ்சம் அவனதானத்தானே பாக்கணும் அதுக்கப்புறம் நீங்க குடிக்க போறீங்க நான் 2 பேருக்கும் தந்துட்டு குடிக்கவே மாட்டேன் கிடைச்சு இருந்தாலும் அப்ப நாங்களே மசாலா டீ தான் போட போறோம் சந்திரனா தெரியுமா என்னத்துக்காண்டியண்டு தெரியாது தெரியாது அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கா வாங்க பாப்போம் வாங்கோ பாருங்க கணக்க பொருளே இல்ல டீ ஆத்துறதுக்கு நார்மலா தேவையான முக்கியமான பொருளே இதான் அதாவது பாத்தீங்கன்னா இது என்னத்த கருவாப்பட்டை இல்ல இதுக்கு என்ன கராம்பு எடுத்து வச்சிருக்கேன் 3 பேரங்க எடுத்து வச்சிருக்கேன் அதே போல ஏலக்காய் 3 இல்ல 5 அங்கால பேக்கெட் குடைக்கே இல்லை இஞ்சால பாத்தீங்கன்னா அடுத்தது கருவாப்பட்டையும் ஒரு கொஞ்சம் எடுத்திருக்கேன் இஞ்சால இஞ்சி துண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சால தேயிலை இது உண்மையா பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றேன்னா அதை அத்தை சொல்லியிருப்பா இல்ல நாளை சொல்லுவோம் என்னன்னா நான் எல்லாமே நான் தேயிலை வாங்கல இல்ல உண்மைக்கே நாங்க தேயிலை தேயிலை குடிக்கிறேன் எல்லாம் இருந்தேன் அப்ப இப்ப போய் அத்தை விட்டான்னு எடுத்துன்னு வந்தான் அத்தையில போத்தல்லாம் நினைத்த ஆக பத்தத்துல என்ன சொல்றது அங்க இருந்து அதுதான் அதே போல இது நாய்ங்கரமா இது அஞ்சு அலசி இந்த கண்டாலும் இந்த சீரி கிடக்குங்க போத்தல்ல என்ன இப்ப அதுக்கும் ஒரு காலம் இல்லையா இப்ப நான் சந்திரனுக்கு தேர்தல் கொடுக்குறேன் ஒரு நாள் காலம் என்ன சந்திரன் என்ன விடியோலம் சந்திரன் மேலே இப்போ உற்சாகத்துல இப்ப கொடுக்குறேன் மாத்தேன் மாத்து அப்ப தேயிலை வாங்க தேயிலை போடுறேன் அதுக்கு பால் அப்படித்தான் கொடுக்குறாங்க ஏன் இந்த இதுக்கு வேலை இருக்கு அப்ப அது இது மண் சட்டி இதெல்லாம் தயாரிக்க போறோம் அந்த மசாலா டீ அதாவது இந்த புது சட்டி ஆனா உடஞ்சி மூட போறீங்களா இல்ல இதால மூடுறது பொங்கு ஊத்தாது தண்ணி பொங்கி ஊத்தாது ஒரு நாள் ஊத்துமா தண்ணி இல்ல கேட்டு பார்த்தேன் உங்களுக்கு ஊத்துமோ தெரியும் மறந்து போட்டேன் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு பக்கெட் வாங்கி வச்சிருந்தேன் ஏலக்காய் கண்டு என்னது ஏலக்காய் பக்கெட்டு காணவில்லை சில நேரத்துல அந்த உங்களை வீட்டை கொஞ்சம் திரும்பி நான் தெரியுமா அதுக்காக போனது அவையெல்லாம் எடுத்து ஒன்று போட்டு நம்ம கிடக்கு கொஞ்சம் எலி புள்ளியிடம் கொஞ்சம் பிள்ளையா கொண்டு போயிட்டு மற்ற காரங்கள் நான் இதை துறந்துட்டு சமைச்சா எங்களை விட்டு அந்த என்னன்னு சொல்ற ஏசி எல்லாம் டக்குன்னு அடிச்சு போறது உள்ளுக்கு வந்துருக்கணும் டக்குனு போயிருக்கணும் நான் வேற கடையில போய் இப்படி சொந்த உறவுகள் எல்லாம் ஏதோ வச்சவா எடுத்துக்கொண்டு போயிட்டேன்னா இப்ப நாங்க செய்ய தொடங்குவோம் பாக்குறவங்க மாமியார மருமகன் அப்படி சொல்லக்கூடாது நாங்க போறோம் அதுதான் நாங்கள் இப்ப சரி நாங்க முதற்கட்டமாக ஏலக்காய் படும் இத பார்த்து நீங்க பழகி மாமாவுக்கு ஒவ்வொரு நாள் செஞ்சு கொடுங்க ஒவ்வொரு நாளும் கேப்ப எங்கிட்ட நிச்சயம் செய்து கொடுக்குறேன் நீங்க சொன்னீங்களோ சொல்லி இடிச்சு வச்சிருக்கேன் போத்தங்க பார்த்து உங்களுக்கு தந்து உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து பூசணம் இதால அடிச்சா போடுடைய பயமா கிடக்கோ என்ன சத்தம் மாசம் மாட்டிக்கிறேன் இப்படி தேவைங்க சரி நாங்க இங்க ஏலக்காய் அடிச்சிட்டோம் ஏலக்காய் கிடைக்குது அடுத்தது இதுக்குள்ள அந்த கருவாப்பட்டையையும் கிராம்பு இருக்கோ அதையும் போடப்போம் கிராம்பு 2 தான் போடப்போம் இந்த உரைக்கும்
கிராம்பு சொல்லிவானு கூட எனக்கு எப்போ தெரியுமா அந்த பல்ல கொதிச்சிச்சு தெரியுமா கிராம்பு எல்லாம் குத்தியா போடுறது எல்லாம் குத்தி தான் போடுறது தோக்குறது புரியாதுக்கு சரி கேட்டேன் முழுசா போடுறதா குத்தி போடுறது அந்த கீழே இருக்கிறேன்னா எல்லாம் போல இருக்கு நான் கீழே இருந்த அடிப்போம் சரி அதாவது கொண்டு போன உறவுகள் திருப்பி கொண்டாந்து அஞ்சிட்டினியா வேறு ஏலக்காய் சின்ன எலியாலோ காங்களோ கொண்டு போயிட்டாங்க உண்மைக்குமே ஒன்றும் கொண்டு இல்லை வெங்காய குடிக்கு இருந்தது எடுத்துட்டான் 5 ஏலக்காயெல்லாம் போட சொன்னாங்க இதில் 2 எடுத்து போட்டுட்டோம் ஆனால் நல்ல வாசம் மடிக்கிறான்னு நினைச்சு ஏலக்காய் ஒரு வாசம் தான் ஏலக்காய் கிளம்பு வந்து எப்போதுமே வாசம் தான் நினைக்கும் அதான் வாசம் தான் இருக்கும் சொல்லுங்க இஞ்சியை போடுங்க இருக்கேயோ அதே குத்தலாம் தான் ஓ இஞ்சி இஞ்சி இதையும் போட்டு இப்போமே என்ன சொன்னீங்க இஞ்சி இஞ்சி என்னது இஞ்சி தானே பாட்டு இஞ்சி இஞ்சி போட்டு அதுதான் இஞ்சியை கொடுத்துட பாடு மறக்க மனம் மணக்குதான் நல்ல வாசம் தான் இது இந்த வாசத்துக்காண்டியே இந்த பிள்ளைண்டி நல்லா வரும் சாரி பிள்ளைண்டில டீ இருக்கிறேன் பாப்பம் ஆனா ஓடுறனும் இல்ல அத்தை வந்தாலே கொஞ்சம் தெரியாது அந்த சாப்பாடு இன்னும் இருந்தா நல்லா தான் வாரது இன்னும் முடிக்கலாம் அதிகம் ஒன்று தானே சரி இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம்னா எப்படி இந்த இதுக்குள்ளான நாங்கள் செய்யப்படும் அப்போ அதனால நாங்கள் தண்ணி விட போகிறோம் அதுவும் வச்சு நாங்கள் அப்போ நாங்கள் எத்தனை பேர் அத்தை செந்திரனுக்கு வணக்கம் நம்ம தர போகிறோம் உங்களுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல பிரச்சனை அது 2 பேருக்குமே தாங்க இல்லை நீங்க பார்த்து கொண்டு சரி 3 கப் அதை விடுவோம் என் மாமா இருக்கிறாரு மனசாட்சி இவ்வளோ நடக்கத்தான் மறுபடியும் தான் குடிப்போம் வண்டி இல்லை மாமாவுக்கும் கொடுப்போம் தான் தப்பினா போதுமே ஓ என்ன எங்களோட டோரா குட்டி பார்த்தா பாட இப்போ வந்து இருந்தாலும் விட்டேன் நம்ம வழியில டோரா 5 வாங்கோ டோரா 5 வாங்கோ முதல் ஓகே நீ இங்கே வேறங்க 3 கப் தண்ணி இதுக்குள்ள நாங்கள் போடுவோம் உண்மையாக இது கொஞ்சம் அளவு கட்டாயம் தேவை என்னது அப்பதான் டேஸ்டா இருக்கும் இங்கே வேறங்க சுந்தரம் போட்டோ உடனே ஆளை ரசம் மாதிரியே நல்லா ரசம் மாதிரி தான் இருக்கு அது அந்த ஃபீல்லானே எனக்கு சரி ஓகே இனி நாங்கள் இதை இப்படியே மூடி போட்டோம் சரி கொண்டு ஒளிம்பி மேல ஒளிம்பி இருக்கிறோம் என்ன நாங்களே தவிக்க விட என்ன இதுல கதைன்னா அத்தை விரும்பப்பட்ட பாடு இருக்கே இவ்வளோ நேரம் உண்மையும் பார்த்தீங்கன்னா அத்தைக்கு தெரிந்தானா வருத்தம் என்ன நாங்கள் அது என்ன வருத்தம்னு சொல்லலாம் காலுக்கு வருத்தம் இருக்கு நான் முள்ளம் நல்ல தேவதானேங்க அப்ப அந்த இருந்தால் எழும்பும் போது கை ஊண்டி தான் இப்ப ஒரு அவசரத்துல நீங்கள் இப்ப படுத்துட்டு இருக்கீங்க சுடிக்கிறோன்னு சொல்லாம வருதுன்னா அதுக்கும் ஒரு 10 அடி வரையும் இப்படிதான் போகணும் சுனாமி அடிச்சா அதை விட்டுட்டு எல்லாரும் போயிடும் சுனாமி வந்தாலும் சரி என்னண்டா அதே போல கல்லன் வந்தாலும் அப்படிதான் உடனே என்ன வந்தாலும் உடனே எழுந்தி ஓடிடல அவ்வளவுதான் முந்தி ஒரு நேரம் டக்குன்னு சுழண்டு அடிச்சு ஓடிடும் அப்படி இப்போ கொஞ்சம் மேசுவோனால அப்படித்தானே பார்த்தீங்களா காவோல விட குருத்தோல சிரிக்கிறேன் மாதிரி எங்களுக்கு வருத்தம் வந்தோடனே இந்த மாதிரி மருமக்கள் சொல்லி சிரிக்கிறேன் இப்ப நான் எனக்கு என்ன அத்தை அத்தை சரியத்தை உடம்பு அத்தை பொறுப்புள்ள உடம்பு அதை தன் மாத்து நினைச்சேன் ஆனா அதுக்காண்டி அவ்வளவு தூரம் படுக்கையா இருக்கும் இடம் அந்த வீடியோல கொஞ்ச நாளை பாப்பீங்க என்னென்ன மாதிரி ஐட்டம் போட போறேன்னு எங்களுக்கு ஊக்குவிக்க வந்துட்டான் ட்ரைனிங்குக்கு என்னது சரி நான் கேஷ போடுவோம் இப்ப அவன் கோச்சிட்டு வந்து இப்போ எனக்கு போட்டேன் நீங்க சும்மா பார்த்தேன் சரி இதை நல்ல வடிவாக கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி என்றதை பார்ப்போம் சரி இப்ப பாத்தீங்கன்னா இங்க வேறங்க செந்திரன் கிட்ட வந்து திறந்த உடனே அப்படி ஒரு வாசம் அடிக்குது இந்த வாசத்துக்குள்ள நாங்கள் இனி வாசனை திரவியம் போடுவோம் என்ன இது இளமாயிட்டாங்கடாக்கு இனி ஒரு கரண்டி தேயிலை இருந்தாத்தான் ருசி கூட உண்மையாவும் ருசி இருக்காது ஆனா உண்மையா நல்ல வாசம் அடிக்குது என்ன இப்ப அப்படியா போடுங்க எல்லாத்தையும் போட்டா என்ன நம்ம சொல்லுங்க அப்போ இதுக்குள்ள நாங்களே நீ எல்லாத்தையும் போடணும் இப்பதான் தமிழால போடுங்க நீங்கள் அதை நினைச்சா என்ன செய்யற அதுதானே யாரும் சட்டிக்க போட சொன்னா மாவை கட்டி வந்து தெரியும்
சில நேரம் எனக்கு தெரியாதே அதான் அதைத்தான் நீங்க யோசிச்சீங்க. அதுதான் சேர்த்து நீ கராண்டி அளவு கக்கலாரி விடுவாங்க நல்லா தானே இருக்கும் உண்மையா. மற்றது பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டிக்கு ஒரு கரண்டி மாப்போட சொன்னேன். இப்போ நான் எத்தனை கரண்டி எடுங்க? 1 2 3 கரண்டி அழகா அனுப்பிடுங்க. ஒரு கரண்டி கூட போடுவோம் நல்லண்டான. சரி அது சீனியும் அப்படித்தான் போட சொன்னது. நாங்களும் அவ்வளோ தெம்போடுவோம். ஏன்னா அளவாத்தான் காணுங்க. சரி கூடி போட்டோம். இல்லை ஏன்னா அந்த அத்தைக்கு அந்த சுவரண்டதான் சில டைம் மறந்துக்கிறவா. ரெண்டாயிரம் பரவாயில்ல இங்கிச்சிருக்கும். அதுதான் இஞ்சி வருங்க. பொங்கலோ சரியா பண்ணி போடுவோம். படம் சரி நல்ல வழியா தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் எதுவுமே இதுக்க வடிச்செடுத்து ஆக்குவோம். இஞ்சி வருங்க மண் சட்டி இதை பார்த்தீங்களா? அது ஹீட் ஆகினால் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமே. அதுதான் இஞ்சி இப்போ பொங்கி கொண்டே இருக்குது. அதுதான் ஆகாது. மண்சட்டின்றது அது அனந்தம் இப்போ பொங்கி கொண்டு இருக்கிற வடிவு எல்லாம் கொதிக்க மாட்டே கழிப்படுறோம். இது பொங்கு இருவாக்கம் பிடிங்க. ஓ பார்த்தீங்களா சொல்ற கிளியரா அதான் குழந்தை நான் பிடிச்சி ஊத்துறேன் தானே அள்ளி சொல்றது. சேர்த்து முதல் கொஞ்சமா ஊற்றுங்கோ. கட்டி வச்சா குறையுங்க. எண்ணத்துக்காண்டி கொஞ்சமாக ஊற்ற சொன்னா நாங்கள் மா போட்ட நாங்கள் இழுத்தாத்தோணும் இல்லாட்டா கட்டி வச்சு நாங்கள் உரிமைக்க விட்டா கட்டித்தன்மையாக இருக்கும். அதுக்காண்டி தான் நாங்கள் இப்படியே மாவை போட்டுட்டு இப்படி இழுத்தாத்தினோம்னா கட்டித்தன்மை இல்லாமல் ஒதுங்க கரைஞ்சி இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுருப்பீங்க. என்ன உண்மையா நான் அப்படித்தான் நினைச்சேனா நீங்கள் சொல்லாது. இப்போ இந்த மாவு எல்லாமே கரைஞ்சிட்டது பாருங்கோ. சரி எருமை நீங்கள் இப்படியும் விடலாம். சரி அடுத்த வடிக்க பிடிங்கோ. நல்ல சாயமே 3 கரண்டி 30 கரண்டியா வந்து எருமைகளுக்கு ஆத்துட்டு அதுதான் இல்லையோ. ஆனால் சுடுங்க இல்லை அதுக்காண்டி ஆத்துங்க. சரி அத்தை வாசத்தை இருக்கா பாருங்க. மூத்துக்குள்ள கொண்டு போய் இப்படி மணந்துட்டு ஒரு மேசத்தை சேர்த்து நுடிக்கிறது. அந்த வாசம் நல்லா இருக்கும் உண்மையா தெரியுமா? இவ்வளவு தூரம் இழுத்துட்டீங்களே. அதுதான் வாசத்தை. அப்போ தான் இருக்கும். இனி நாங்கள் இதா ஒரு பிஸ்கெட்டோட சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ பக்கத்து வீட்டை வைத்தா 2 பிஸ்கெட் தான் கேட்டு கொண்டு வர இருக்கும். தராது தராட்டா என்ன செய்யற வந்து எத்தனையோ குடிக்கிற லோவிக்கான கடை இன்னும் துறக்க இல்லையா? சரி சரி என்னோட கல்வனஸ் இருக்குது கேட்டேன். ரைட் அத்தனை கல்வனஸ் இருக்கு. நம்ம இப்போ எடுத்துக்கொண்டு வந்தோன்னா பார்ப்போம். சரி சரி இப்போ பார்த்தீங்களா நல்லபடியாக சேர்த்து ஆஸ்தியாச்சு வந்துருக்குறோம். இவளாவது நானும் மகனும் தானா பலிக்காடு இன்னைக்கு குடிச்சு பார்க்குறதுக்கு அதே மாதிரி பிஸ்கெட்டும் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் போய். செந்திரவங்களும் கிளாஸ்ல வந்தா குடிப்பீங்களோ கப்பில் வந்தா குடிப்பீங்களோ? என்னத்துக்கு என்ன தான் இதுக்குள்ள கூட வந்தோம். அப்படி சொல்லி என்னத்துக்கு என்னன்னு தாங்க கொண்டுட்டு கிளாஸுக்கு அப்படிங்கவா? அது கிளாஸ் ஆட்டி அது யாருக்கு தெரியும்? பக்கத்து வீட்டு கிளாஸா இப்படித்தானே தான் மரியாதை கிடைத்துல சில டைம். நீங்கள் ஒரு ஆள் வெட்டி வந்து பார்க்குது இல்லை கடைசி நான் கொடுக்க மாட்டேன். என்ன போய் அந்த வீட்டில் பிஸ்கெட்டு தாங்கணும் நகைஞ்சு இறங்க மசாலா டீ நாங்கள் இல்ல பிஸ்கெட் தாங்கணும் கேட்டு நாங்கள் ஒரு போதும் தான் பண்ண தந்து போட்டு கொடுத்து வந்து இப்படி வாங்கி வேணா கொடுக்கவே மாட்டேன். இப்படி வந்துருங்க என்ன அவ்வளவு துறமங்களை குடும்பம் செஞ்சுட்டாரு. வாங்க வாங்க சரி வாங்க வாங்க என்ன செய்யற சின்ன பிஸ்கெட் இருந்தாங்க அதான் கல்வன் சொல்லுங்க எதை எடுப்போம் எல்லாத்தையும் பண்ணுங்க போனா வா இப்படி வாங்க அம்மா சின்ன பிஸ்கெட் கட்டு பிஸ்கெட் அம்மா பிஸ்கெட் சாப்பிடுங்க. இந்த பிஸ்கெட் சாப்பிடணும் இனிப்பு காணாம இருக்கும் எனக்கு. இனிக்குதுங்க காணுமா? இல்ல பிஸ்கெட் சாப்பிடணும் செஞ்சு என்ன மாதிரி நல்லா இருக்கும். வாசம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. என்ன நல்லா இருக்குல்ல? என்னது சொல்ல போறீங்க?
வாசத்துல வாசம் வரல காணுமா ஐயா வாங்க உண்மையாகவே நல்லா இருக்கு பாப்பேன் இந்தாக்கு உண்மையாக நல்ல வாசமா இருக்கு அத்தை எது நல்லா இருக்கிறாங்க அந்த விஷயத்தை அந்த விஷயம் தான் நல்லா இருக்கிறாங்க சரி நல்லா இருக்கா அதை பத்தி சொல்ல மாட்டேன் ஆ? என்ன மாதிரி இருக்கு நல்லா சுட்டு போட்டு அத்தை நீங்க குடிச்சு பாருங்க அத்தை நான் பண்ண சொல்றேன் கிரு இருக்குது அவ்வளவுதான் ருசி நல்லா இருக்கு எனக்குன்னா இந்த பிஸ்கட் சாப்பிட்டதான் இனிப்பு காணாம இருக்கு செந்தஞ்சூர் எல்லாம் சரி இருந்து நல்லா இருக்கு உண்மையா நல்லா இருக்கும் இனிப்பு எல்லாமே சட்டப்படையினாக்கு கொஞ்சம் டீ ஆத்துறது கொஞ்சம் அதான் இருக்கும் பார்க்கறதுக்கு எப்படியோ நீங்க சுடு தண்ணி வைக்கத்தான் போறீங்க டீ ஆத்த அதுக்குள்ளே இதை அந்த போட்டா சுடு சரி. தண்ணிக்கு இதை இடிச்சு போட்டா சரி ம். அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படி மினாக்காடி நீங்க செய்வீங்களா இருந்தால் உடம்புக்கும் ஆரோக்கியம். டேஸ்டாகவும் ஆரோக்கியமாகவும் குடிக்கலாம் அது ஏலக்காய் எல்லாம் நாங்கள் சில பேருக்கு சும்மா எல்லாம் போட்டா விருப்பம் இல்லை எங்களோட அத்தைக்கெல்லாம் பாருங்க ஏலக்காய் துளியும் விருப்பம் இல்லை இப்படி கொடுத்தாலே ஏலக்காய் எல்லாம் உண்மைக்கும் உடம்புக்கு நல்ல மேலக்காய் கருப்பாப்பட்டை அந்த ஏலக்காய் கொஞ்சம் அதுல மணக்கிற ஒடியாத்தான் அந்த கிரு இருக்கு அதான் அத்தை பிள்ளை அந்த ஏலக்காய் போடணும் இல்ல காணும் காணும் வயனத்தை அந்த ஏலக்காய் கொஞ்சம் அது எல்லாத்துக்குமே வாசம் தான். கரெக்ட் எனக்கு கொஞ்சம் பிடிக்கிறது கூட ஒன்றும் செய்யலையே ஒன்றும் செய்ய நல்லா இருக்கு நாங்கள் பாத்தியானே அதான் குடிக்காம இருக்கிறோம் பாத்தியா அதான் அத்தை குடியான்னு சொல்லு பாத்தீங்களா உறவுகளை புருஷன் குடிச்சதே காணாமல் அத்தை குடிக்கன்னா என்ன வேலைக்கு குடிச்சாதான் நான் குடிப்பேனா இல்ல உண்மையா நான் குடிச்சு பார்த்தேன்னா நல்லா இருந்தது எனக்கு இப்ப இனிக்காதபடியா கொஞ்சம் நேரம் அந்த பிஸ்கெட் தன்மை பட குடிப்போம்னு பார்த்தோன்னு இருக்கும் எப்படி சொன்னாலும் அவங்க உறவுகளுக்கு தெரியும் நீங்கள் எப்படி என்னாலும் மாற்றுமோ இப்ப நீங்களாம் சொன்னீங்க அத்தை குடியான்னு சரிதான். உண்மையுமே நல்ல வாசமாவும் நல்லா இருக்கு இப்ப எப்பயுமே தேத்தனி வளமை ஆத்துறது இப்படி போட்டு ஆத்துனா நல்லா இருக்குமென்றதுக்கான தான் கண்டிப்பா நாங்கள் இப்படி ஒரு பதிவு எடுக்கிறோமே நத்த நீங்களே கட்டாயம் இப்ப தேத்தனி குடிக்காதாங்கன்னு ஒரு தருமே இருக்க மாட்டேன் கட்டாயம் உங்களுக்கு பார்க்குற எல்லாரும் உறவுகளுக்கு தெரியும் இந்த வேலை பெரிய சில்வர்ல ரெண்டு சில்வர் ரெண்டு சில்வர் ரெண்டு சிலர் இது குடிக்கிறோம் அம்மா அதுதான் எந்த உண்மைக்குமே ஒரு சில்வரனா காணாது ரெண்டு சில்வரம் குடிக்கிறாங்க செந்திரன் சரியான வித்தியாசம் கொஞ்சம் மினிக்கு இதோட குடிச்சேன் சந்திரன் என்ன யோசிக்கிறா நீங்க சொல்லுங்க அதை பாப்பா நீங்க சொல்லுங்க நான் சொல்றோம்னு பாப்பா வேலைக்கு இதை முடிச்சா நாங்கள் பின்னேறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நினைக்கிறேன் சாப்பாடு அதைத்தான் நான் யோசிக்கிறேன் இல்ல எனக்கு பொறுத்த இப்ப இந்த வீடியோ விட்டு தான் வழியில போவேன் நீ வேலை என்னென்ன செய்யணும் தான் போகணுன்ற மாதிரி ஃபீல்ல நிக்கிறேன் அதில் அந்த யோசனை சாப்பாடு நான் யோசிச்சு கொண்டு அவ என்ன செய்யலாம் வித்தியாசமான கொண்டாந்தவர் இரவுக்கு அதை பொறுக்கி கிழிச்சு அதுவும் நாங்க வீடியோ எடுக்க போறோம் அதே மாதிரி எடுக்க போறோம் சந்திரன் வித்தியாசமான ஒரு சாப்பாடு வந்து செஞ்சு கொடுக்க போறோம் சரியா அப்ப செய்தால் அது ஒரு பதிவாக இருந்தா உண்மைக்குமே இது நல்லா இருக்கு இப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோல நாளை சந்திக்கும் பாய்